என்பிஎம்எஸ் ஆஃபீஸ் ரீச் ஆனோடனே கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு ஷெட் இருக்கும். இதுதான் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேர் அண்ட் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அண்ட் உங்கள் கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா +1 ஆர் +2 அந்த மாதிரி போட சொல்லுவாங்க. சில பேரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட் வழியாக அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டு. இதுதான் வந்து செகண்ட் கேட் என்டர் ஆனோடனே இருக்கக்கூடிய கிட்ட இருக்கக்கூடிய கேட். இது எனக்கு வந்துட்டு இந்த கேட்டில் தான் வந்து அனுப்பிச்சாங்க. இது டேரெக்டாக வந்து ஆடிட்டோரியம்க்கு போக சொல்லிடுவாங்க. அங்கே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோட உட்கார இடம்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கும். அங்கேருந்து உங்களோட டைம் ஸ்லாட்டை வந்துட்டு ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணி இந்த டைமில் இருக்கவங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே டென்ட் இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட் என்ட்ரானே இருக்கக்கூடிய டென்ட்டு. அதில் போனோடனே உடனே உங்களோட ஃபோனெல்லாம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. நீங்கள் 10க்குள்ளே என்டர் ஆனோடனே மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இங்கே போவீங்க. அப்புறமா இங்கே அதுக்கப்புறம் இது முடிஞ்சோடனே இங்கே போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து மொத்தம் 4 இருக்கும். ஏபிசிடி அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களோட ஷீட்லேயே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஷன் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சி அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போனதுமே சியில் வந்து உட்காந்துருவேன். சியில் வந்துட்டு 2 சேர் போட்டிருப்பாங்க 2 சைடில். C1 இருக்கும், C2 இருக்கும். இப்போ நான் வந்து C1 தான். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே C1ல போய் உட்காந்துருவேன். இப்போ உங்களுக்கு என்ன C2, C1 எது போட்டிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே C1க்கு தான் போகணும். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் வைப்பாங்க. இப்போ உங்கள் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் தம் வச்சுருக்கீங்களா, ரைட் தம் வச்சுருக்கீங்களான்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அதை போயிட்டு அங்கே வைங்க. உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்துட்டோடனே உங்களை ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்த உடனே ஸ்க்ரீனில் காமிச்சோன்னே அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. இப்போ அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இங்கே சும்மா அப்படியே சேரில் வந்து ஆர்டராக உட்காந்துருப்பாங்க. இப்போ இது முடிஞ்சோடனே இங்கே போய் நீங்கள் உட்காந்துடணும். அப்புறம் உங்கள் ஆர்டர் வந்த உடனே C2ல கூப்பிட்டு சும்மா அவங்க கேட்குற ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் காமிச்சிட்டு இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கெலாம் வந்துட்டு இங்கேயே பாசிங் சர்டிஃபிகேட் தந்துட்டாங்க. இப்போ சில பேருக்குலாம் வந்துட்டு டைரெக்டாக வந்து செகண்ட் ஸ்டேஷனில் தான் வந்து தந்தாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு அங்கே உங்கள் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. பிகாஸ் சில பேருக்கு வேறு மாதிரி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்கள உங்கள் ஸ்டேஷனில் இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கும் அதெல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சோடனே இப்போ இங்கே வந்துட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க லைனாக, அங்கே உட்காந்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட எக்ஸாக்ட் ஸ்டேஷன் C1னா இப்போ இங்கேயும் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே லைனாக வந்துட்டு A1, A2, A3 A1, A2, B1, B2 அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு C1 அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி யார் C1 சொல்லிட்டு அவங்க போகணுன்னே நீங்கள் போயிடணும். இது வந்து லைட்டாக ஆர்டர்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக போய் முன்னாடி ரோவில் உட்காந்துக்கணும். யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்போ தான் நீங்கள் போக முடியும். ரொம்ப இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆகிடும். சரி, இப்போ C1ல தான் வந்துட்டு கரெக்டாக என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ். பிகாஸ் அவங்கவுங்க ஸ்டாஃப் பொறுத்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்க சும்மா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் வெயிட்டிங் பார்ட் தான் ரொம்ப அதிகம். கேட்டோடனே வந்துட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு வந்து பாசிங் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி தந்துட்டதுனால அதை வந்து இவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு 2, 3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இவங்க வாங்கி வச்சுட்டு ஓகே திருப்பி போய் இந்த சைடு உட்காந்துடணும். இந்த சைடு உட்காந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக அவங்க வாங்கி வச்ச பாசிங் சர்டிஃபிகேட்டை சும்மா இங்கே ஒரு மாதிரி ஸ்டாம்போ ஏதோ அடித்து உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸே. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.